ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி. ஐபிஎல் தொடரை விட்டு வெளியேறுகிறது ஆர்சிபி. கேகேஆரை கதறவிட்ட கரண் சர்மா. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 223 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய ஆர்சிபி அணி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தற்போது தொடரில் இருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆர்சிபி அணி இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று 6 தோல்வியை தழுவியது. இதனால் தங்களுடைய 8வது லீக் போட்டியில் களமிறங்கிய ஆர்சிபி என்று பலம் வாய்ந்த கொல்கத்தா அணியை எதிர்கொண்டது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆர்சிபி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து கேகேஆர் அணியின் தொடக்க வீரர் வில் ஷாட் 48 ரன்களிலும், சுனில் நரைன் 10 ரன்களிலும், வெங்கடேஷ் ஐயர் 16 ரன்களிலும் ஆட்டமிழக்க கேப்டன் ஸ்ரேயாஸ் 36 பந்துகளில் அரை சதம் கடந்து பெவிலியன் திரும்பினார். எனினும் இறுதியில் ரிங்கு சிங் 16 பந்துகளில் 24 ரன்களும், ஆண்ட்ரூ ரசில் 20 பந்துகளில் 27 ரன்களும், ரமன்தீப் சிங் 9 பந்துகளில் 24 ரன்களும் எடுக்க கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 223 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ஆர்சிபி களமிறங்கியது. விராட்டை அதிரடியாக விளையாடி 7 பந்துகளில் 18 ரன்கள் சேர்த்தார். எனினும் நடுவரின் தவறான முடிவால் அவர் ஆட்டமிழந்தார். கேப்டன் டூ பிளெசிஸ் 7 ரன்களில் வெளியேற வில் ஜாக்ஸ் மற்றும் ரஜத் பட்டிதார் ஜோடி அதிரடியாக பார்ட்னர்ஷிப் அமைத்து ரன்களை குவித்தது. வில் ஜாக்ஸ் 32 பந்துகளில் 55 ரன்கள் சேர்க்க இந்த தொடர் முழுவதும் தடுமாறிய ரஜத் பட்டிதார் இன்றைய ஆட்டத்தில் 23 பந்துகளில் 52 ரன்கள் குவித்தார். இதில் 5 இமாலய சிக்சர்களும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேமரன் கிரீன் 6 ரன்களில் வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். இந்த நிலையில் தினேஷ் கார்த்திக் மற்றும் கரண் சர்மா ஆகியோர் ஆர்சிபி அணியின் வெற்றிக்காக போராடினர். இந்த சூழலில் கடைசி 2 ஓவரில் 31 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அப்போது 19வது ஓவரில் தினேஷ் கார்த்திக் ஒரு சிக்சர், ஒரு பவுண்டரி என அடித்த நிலையில் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து கடைசி ஓவரில் வெற்றிக்கு 21 ரன்கள் தேவை என்ற நிலையில் ஆர்சிபி இருந்தது. அப்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் கரண் சர்மா இந்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன ஆஸ்திரேலிய வீரர் மிட்சல் ஸ்டார்க் பந்துவீச்சை சிக்சருக்கு விரட்டினார். கடைசி ஓவரில் முதல் பந்து மற்றும் 3வது மற்றும் 4வது பந்து என சிக்சர் அடிக்க ஆர்சிபி அணி வெற்றியின் அருகே சென்றது. 2 பந்துகளில் 3 ரன்கள் தேவை என்ற போது கரண் சர்மா 5வது பந்தில் கேட்ச் ஆக்கி வெளியேறினார். இதனையடுத்து கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவை என இருந்தபோது ஆர்சிபி வீரர் ஃபெகர்சன் 2வது ரன்னை ஓட முற்பட்ட போது ரன் அவுட் ஆனார். இதன் மூலம் ஆர்சிபி அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கிறது. இனி ஆர்சிபி அணி எஞ்சிய 6 போட்டிகளிலும் வெற்றி பெற்று மற்ற அணியின் தயவிருந்தால் மட்டுமே பிளே ஆஃபுக்கு செல்ல முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு.